நம்ம கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்துல வந்து பலதானிய விதைப்பு விதைச்சிருப்போம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துறதுக்காக. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம ஒரு 20 விதமான பயிர்கள் வந்து நம்ம பயிரிட்டு இருந்தோம். ஸோ இந்த பலதானியம் விதைச்சி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 45 டேஸ் ஆச்சு இல்லையா? 45 days ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், இந்த பயிர்களை 7 ஏக்கர் ஃபுல்லாகவே நம்ம இதை போட்டு விட்டுருந்தோம். ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து மண்ணோட மண்ணை அப்படியே மடக்கி விட்டு மக்க வைக்க போகிறோம். ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக காடு மாதிரி இருக்குது. ஒரு பாட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்குது. ஆமாம், ஒரு பாட்டு வந்து பிளைனாக இருக்குது சுத்தமாக. இப்போ தான் அந்த விதை வந்து துளிர் விடுது. ஆமாம், மழையை வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து சரியாக வரல. விட்டு நம்ம விதைச்சிட்டு ஒரு கேப் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா தான் வந்து மழையை வந்தது. பலதானியத்தை மடக்கி விடுறதுக்காக டிராக்டர் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கணேஷ் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹாய் சொல்லுங்கள் கணேஷ். மிஸ்டர் கணேஷ் சொல்லுங்கள். இவர் தான் இந்த ஏரியாலேயே வந்து ஆள் இன் ஆள் அழகுறாங்க. ஆமாம், என்ன கணேஷ் எல்லா வேலையும் இவர் பண்ணுவார். ரீபி வேலை பண்ணுவார், அதுக்கப்புறம் உழவு ஓட்டுவார், எல்லாமே பண்ணுவார். ஆமாம், என்ன இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன சயின்டிஸ்ட் தான். ஆமாம் ஆமாம், மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக இருக்காங்க. நம்ம முடிச்சிடலாமா இன்றைக்கி ஒரு நாளில் இந்த 7 ஏக்கரு? சரி சரி, எத்தனை நாள் வச்சு முடிக்க போகிறீங்க? ஒரே நாளில் தான் முடிக்கணும் அது. நம்ம மழை நீர் சேகரிப்புக்காக எடுத்தோம் அந்த பள்ளம் ஒன்று ஃபுல்லாக. எல்லா சைடில் வந்து இந்த மாதிரி தண்ணி நிற்குது. தண்ணி நிற்கிறது வந்து மண்ணுக்கடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி உள்ளே இறங்கி நிலத்தடியில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து அதிகமாகும். மண்ணில் வந்து எப்போவுமே வந்து சாயிலில் வந்து மாய்ஸ்சராக வைக்கும். பின்னாடி டிராக்டரில் உழுதுட்டு இருக்கிறாங்க. ஒரு 4 hours எவ்வளோ நேரம் ஆகும் சொன்னாங்க? ஈவினிங் ஆகிடும் தோப்பிக்கு, எல்லாம் ஈவினிங் ஆகிடும் இல்லையா? மடக்கி விடுறது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, இங்கே வந்து நம்ம பைப்லைன் செட் பண்ணுறதுக்கு நம்ம சோலார்லேருந்து வர்ற தண்ணியோட ப்ரெஷர் வந்து எங்களுக்கு பத்தலை. டைரெக்டாக அனுப்பும்போது நமக்கு பத்தலை. ஸோ அதனால் நாங்கள் ஒரு டேங்க் கட்டலான்னு பிளான் பண்ணி அது கட்டுற ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த ப்ராசஸ் போயிட்டு ஒரு மாசம்னா அது வந்து ஆக்சுவலி வேலைக்கு ஆள் வரல. ஒரு மாசமா அப்படியே இருந்தது அந்த வேலை, அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. ஆமாம், இப்போதான் வேலை முடிச்சாங்க ஆளுங்க. மொத்தமாக தான் ஒரு வாரம் பண்ணியிருப்பாங்க வேலை. அவங்க தண்ணி தொட்டியில் நேற்றே ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சாச்சு. நேற்று கொஞ்சம் வெயில் அடித்ததுனால ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகமாக இருக்கிறனால தண்ணி வருமானு தெரியல. ஏற்கனவே வந்து பிடிச்சி வச்சிருக்கிற தண்ணியில் நம்ம குளிக்கலாம். 10க்கு 15 அகலம், 6 அடி உயரத்துக்கு நம்ம இந்த தொட்டி கட்டியிருக்கிறதுனால ப்ரெஷரில் நமக்கு தண்ணி கொஞ்சம் வந்து ஸ்பீடாக போகும். அதுக்காக நம்ம வந்து அந்த டேங்கை கட்டியிருக்கோம். இப்போ போய்ட்டு ஜாலியாக நம்ம கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான். ஓகே, வாங்க. மேலே நம்ம என்ன ஃபுல்லாகவே மேகமூட்டமாக இருக்குது தொகை. இருந்தாலும் எப்படி இருக்குது பார்க்கலாமா ப்ரெஷரு? அவ்வளோதான். மூடிடுறேன், மேலே ஓட்டம். டேங்க்கில் ஆல்ரெடி நேற்று நம்ம தண்ணி பிடிச்சிருக்கோம் இதில். ஸோ இதுலேருந்து ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? சொல்லுங்கள். இப்படி ப்ரெஷர் வந்தால் நல்லா இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். போதும் க்ளோஸ் பண்ணுங்கள், நம்ம குளிக்கணும். தண்ணி காலி ஆகிடும். தண்ணி அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகிடுமா உங்களுக்கு? வாரே வா,
போர்லேருந்து வர தண்ணி சூடாக இருக்கா? ஆமாம், போர்லேருந்து வர தண்ணி எப்பவுமே சூடாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியல அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம கழுத்து வரைக்கும் தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ரொப்பிக்கணும். அதுக்கப்புறமா இந்த 2 கையும் வந்து என்ன பண்ணுன்னா இப்படி வச்சிக்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி விட்டு இப்படி தள்ளிங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸில் அப்படியே முன்னாடி வருவீங்க. என்ன டாபிக் என்னென்னவோ பண்ணுறீங்க நீங்கள். நானும் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஐயோ முழுக்கிட்டேன் நான். இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா போர்லேருந்து வரக்கூடிய டைரக்ட் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூடாக இருக்கு பாருங்க. மேகமூட்டமாக இருக்குது ஃபுல்லாக. இருந்தாலும் பூமி கீழேருந்து வரக்கூடிய தண்ணியே உங்களுக்கு வந்து நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து தண்ணி பாய்க்கக்கூடாது. ஆக்சுவலி என்ன பண்ணோன்னா அதுக்காக இந்த மாதிரி தொட்டி அதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த மாதிரி தண்ணி தேக்க வச்சு நம்ம வந்து விடுறதுனால தண்ணியை வந்து என்ன ஆகுதுன்னா கோல்டாக போவோம் கீழே தண்ணி. ஆமாம், உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. போரில் வந்து பயங்கர சூடாக. ஆமாம், நம்ம மொத்தம் 7.5 ஏக்கர்லேயும் நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த வாட்டர் இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இது எப்படி நம்ம செட் பண்ண போகிறோம், இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படி சொல்லி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப்